2 3 பேர் கேட்டாங்க, என்ன உங்க ஃபேர்வெலுக்கு சொல்லலையே அப்படின்ட்டு. நான் ஃபேர்வெலுக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்களே வரணும் என்கிட்ட அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ எல்லாம் வந்தது எல்லாமே நீங்களே வந்தது யாரும் சொல்லி வராத கூட்டம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான நாள் எனக்கு. இவ்வளவு அழகா என்ன வந்து வழி அனுப்பி வைக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இசிஹெச்எஸ் நீங்க பாத்தீங்க 3 வருஷத்துல நிறைய சாதனைகள் செஞ்சது அப்படின்னு நம்ம ஸ்டாஃப் தமிழ் சொன்னாங்க. இது எதுவுமே வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் ஒத்துழைப்பு இல்லைன்னாக்க எதுவுமே சாத்தியமாகிருக்காது. ஆனா ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வழியில கொண்டு வர்றதுக்கு ட்ரைனிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆரம்பத்துல நான் என்ன பண்ணேன்னாக்க சிஸ்டமேட்டிக்கலி ஒரு அப்ரோச் பண்ணி அவங்க ஸ்டாஃபை வந்து புரிய வச்சு, நம்ம இங்க வந்து எந்த வேலைக்காக வந்திருக்கிறோம், இது வந்து வேலை கிடையாது, இது வந்து ஒரு சேவை அப்படிங்கிறத வந்து அவங்களோட மனசுல புரிய வச்சது கொஞ்சம் ஆரம்பத்துல எனக்கு டைம் ஆச்சுது. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாருமே என் மனசோட அவங்க மனசு ஒத்து போயிட்டு ஒருத்தர் புரிய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சேவைகள் தானாகவே வந்தது. எதுவுமே நான் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் நிறைய நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போடும்போது அந்த வீடியோஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண போய் சேருதுங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா என் ஸ்டாஃபை போய் சேர்ந்து அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு மெசேஜஸ் என்னென்ன உங்களுக்கு கொடுக்குறனோ அது எல்லாமே என் ஸ்டாஃப். ஸோ அந்த மெசேஜ் என்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு 17 பேர் நாங்க. ஸோ 17 பேர் உங்களுக்கு வந்து கனெக்டட் ஆயிட்டாங்க. ஸோ 17 பேருக்கு ட்ரைனிங் கிடைச்சிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த 17 பேர் இப்போ என்ன ஆயிட்டாங்க, உங்களுக்கு எப்பனாலும் எதை பற்றி கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல ரெடியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுடைய சேவைகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி சிரிச்ச முகத்தோட எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கலாம் ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங். வீட்டில் விட்டு வந்துருந்தோம், வந்துங்க 8 மணி நேரம் இங்கதான் இருக்க போறோம், இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு மறுபடியும் வீட்டை பற்றி நினைக்காம நம்ம வந்து சேவையை பற்றி நினைப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தாட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ட்ரைனிங் நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் ஆரம்பத்தில். அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். இது வந்து இட் வாஸ் நாட் ஒன்லி டீச்சிங், இட் வாஸ் லேர்னிங் ஆல்சோ. எவ்ரி டே நான் வந்து அவங்கள்ட்ட என்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் இங்கே இருந்தாங்க. அந்த டைம்ல நான் சேரும்போது நம்ம டாக்டர் சுனிதா மேடம் இருந்தாங்க, இருக்கிறாங்க இப்போ. அப்புறம் நிறைய இப்போ தமிழ் அந்த டைம்ல இருந்து இருக்கிறாங்க, நம்ம செந்தில் அவர் இருக்கிறாரு. இந்த மாதிரி பழைய ஸ்டாஃப் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன். அவங்க சேர்ல போய் உட்காந்து ஒரு ஃபுல் டே உட்காந்து பார்த்துருக்கிறேன் என்னென்ன நடக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் நான் முதல்ல ட்ரைனிங் நானும் எடுத்துட்டேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் அறிஞ்ச கண்டுதான் நான் வந்து உண்மையிலே சேவையில இறங்க முடியும். அப்புறம் நான் வந்து என்னைக்குமே எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு யோசிக்கவே கிடையாது. என் முன்னால ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனா அதுக்கு சொல்யூஷன் எல்லாமே எனக்கு நைட்ல தூக்கம் வராது. அது என்னுடைய பெரிய ப்ராப்ளம். நான் அன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சாமி வந்துட்டுனா அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் பண்ணிட்டு தான் நான் வந்து தூங்குறது. அந்த மாதிரி ஒரு அட்டிடியூட் என்கிட்ட இருக்கிறதுனால என்கிட்ட எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நான் வந்து சொல்யூஷன் கொடுக்காம நான் வந்து போனதே கிடையாது இந்த பாலிகிளினிக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். எல்லாமே சாத்தியம் என்னன்னாக்க ஒரு ட்ரில். நம்ம பாலிகிளினிக் வந்து நாங்க வந்த உடனே எனக்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது. ஏன்னா பழைய நம்ம எனக்கு முன்னால் இருந்த ஓஎஸ்சிஸும் பாலிகிளினிக் ரொம்ப சூப்பரா நடத்திட்டு வந்திருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம பாலிகிளினிக் செட்டப் யாரும் வந்த உடனே பார்த்த உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. ஏன் அப்படின்னாக்க டைம் பிஹைண்ட் நாளைக்கு எனக்கு முன்னால் இருந்த ஓஎஸ்சிஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒன்று எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங் அது. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் முன்னார நல்ல ஒரு ஒரு உருவத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் அதில் லேசாக பவுடரை போட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ட்ராங்கான நம்மகிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம பழைய ஓஎஸ்சிஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. உண்மையிலே தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிரேட். நம்ம பாலிகிளினிக் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் மற்ற இடங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா ஏன் அப்படி முடியலைனாக்க நிறைய வெளியே இருந்து வந்தவங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட முடியாமல் இருக்கலாம். பட் நம்ம பாலிகிளினிக்ல நீங்க பாத்தீங்கன்னா சுந்தரம் சார், ராஜகோபால் சார் அவங்க லோக்கலா இருந்ததுனால நிறைய ரிசோர்சஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய ஒரு தாட் ப்ரோசஸ் பண்ணி நல்லபடி ஒரு நிலைமைக்கு வந்து இந்த பாலிகிளினிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. எல்லாம் கடவுள் அப்படி மேல இருந்து எப்படி ஒரு ஆசீர்வாதம். பிரம்மகுமாரிஸ்ல கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் இறங்கினால
அப்பப்போ எனக்கு வரும் மேல இருந்து கடவுள் காலில் எழுந்து யோகா பண்ணும்போது இன்னைக்கு செய்யணும்னு வரும், அந்த மாதிரி செஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நடந்திருக்கு, நிறைய எண்ணங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இன்னும் நடக்கும்னு நினைக்கிறேன், வாழ்க்கையில இன்னும் நிறைய போக வேண்டும். ஸோ எனக்கு மனசார இங்க வந்து நான் வாழ்க்கை வந்தவங்க அனைவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா அசோசியேஷன், நம்ம அசோசியேஷனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனாலும் எப்போ என்ன கேட்டாலும் சரி, ஸ்பெஷலி இந்த நம்ம லேண்ட் ப்ராப்ளத்துக்குலாம் நிறைய நான் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்பவுமே இல்லைன்னு சொன்னா கிடையாது. இப்போ லாஸ்டா விசிட்ல கூட ஆடம் கமாண்டன் விசிட் வருது, நான் வந்து நம்ம தங்கராஜ் சார் பிரசிடென்ட் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் அந்த சைட்டுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு ஷார்ட் நோட்டீஸ் தான், வித்தின் ½ hour வந்து தராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக சப்போர்ட் எப்பவுமே நம்ம கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் நம்ம குழந்தை ஆழ்வார் சார், நம்ம இந்த லேண்ட் கேஸ்க்கு எவ்வளவு நேரம் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நானும் 2-3 நேரம் அவர் கூப்பிட்டு போயிருக்கிறாரு என்னையும். நான் சொல்லுவேன், சார் எப்பனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் ரெடி, ஐ எம் ரெடி. எனக்கு நான் எஞ்சி உட்காந்துட்டு போனோம், அவ்வளவுதான், போய் பார்க்கறதுக்கு ரெடி. ஸோ என்னையும் கூப்பிட்டு போயிருக்காரு 2-3 நேரம். எவ்வளவு முயற்சி பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம் போர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஆனால் அது என்ன, அந்த ஏரியா கொஞ்சம் அதிகம் ஆனதுனால இப்போ ஆகவில்லை. பட் நல்லபடி நடக்கும் நான் நம்புகிறேன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்கிரமாவே நடக்கும். ரொம்ப அருமையான, எனக்கு இந்த சியா பற்றி எனக்கே தெரியல, இந்த பொருட்கள் எவ்வளவு வந்துட்டு கார்ல இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பாசம் எல்லாருமே கொண்டு வந்து என்ன கொட்டிட்டீங்க அதனால ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகைன் எல்லாருமே. அதாவது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல நினைக்கிறேன், எல்லாருமே கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும், ரிசீவ் பண்றவங்களும் நல்லவங்களா இருக்கும். நம்ம பாலிகிளினிக்ல வந்து நம்ம நோயாளிகள் ரொம்ப நல்ல நோயாளிகள் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஆமா நல்ல, ரொம்ப எப்பனாலும் சரி நம்ம சிரிச்ச முகத்தோட வருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். வரும்போதே வீட்டுல இருந்து வீட்டுக்கார அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு வந்து இங்க வந்து கோவத்துல வந்தாங்க, நம்ம எப்படி சமாளிக்க முடியும்? வீட்டிலேயே சமாளிக்க முடியும்னா வெளியே எப்படி சமாளிக்க முடியும்? ஸோ நம்ம எல்லாருமே வெளியே வந்து நமக்கு வந்து நல்ல சந்தோஷமா வந்திருக்காங்க. நல்ல சந்தோஷமா நம்மகிட்ட வந்து இருக்கிறீங்க, இருக்கணும். நம்ம வந்து என்ன சொல்றேன்னா, பாலிகிளினிக் வந்து பாலிகிளினிக்கை நினைச்சு வராங்க, இது ஒரு ஆர்மி யூனிட் அப்படின்னு உங்க யூனிட்டுக்கு வீட்டுக்கு வர மாதிரி நினைச்சிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடி நடக்கும், நல்ல சேவைகள் கிடைக்கும். இப்போ நம்ம புது வயசு சார் என்னை விட இன்னும் ரொம்ப ஸ்பார்க்குள்ள ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க. அன்னைக்கு சொன்னாங்க பிரசன்னன் அப்படின்னாங்க, பிரசன்னா சிரிச்ச முகம் அப்படின்னா எனக்கே தெரியாது. ஸோ அப்படி ஒரு இதை வந்து நம்ம கடவுள் வழி அமைச்சது தான். ஸோ அவங்க வந்திருக்காங்க, உங்களுக்கு இன்னும் நல்ல சேவைகள் தான் நல்லா பண்ணுவாங்க. நான் வந்து 100% உங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். நான் இப்போ 10 நாள் அவங்களை பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க வந்து. ஸோ ஐ கேன் கேரண்டி தட் யூ வில் டூ த பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இன்னொரு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்களுக்கு இது மட்டும் இல்லை, என்னுடைய நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், வெளியே இருக்குது, அதுதான் என்னுடைய பர்சனல் நம்பர். நான் இங்கேருந்து போனால் கூட நீங்கள் எப்போனாலும் சரி, நான் இப்போ சென்னையில் இருப்பேன், இன்னும் பெட்டர் பிளேஸில் இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இன்னும் நல்ல உதவி பண்ணக்கூடிய பொசிஷனில் தான் இருப்பேன். ஸோ நீங்கள் எப்போனாலும் சரி, எனக்கு எதுவும் பிரச்சனைனா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, ஐ வில் கெட் பேக் டு யூ. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு. நான் சொல்யூஷன் கொடுக்கணும்னா தூங்க மாட்டேன், அதையும் சொல்கிறேன். தேங்க்யூ.